ஸோ 5:30 மணிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஹிமாலயனை ஊட்டி பார்க்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு பூனேலேருந்து கோவா வரையும் போக போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 315 கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதனால் ரெடி ஆனதுனால இம்மிடியேட்டாக ஹெல்மெட் ரைடிங் கேஸோட கிளம்புறோம். சீக்கிரமாக போய் பார்ப்போம். நவம்பர் மாதம் இன்னைக்கு 22ஆம் தேதி. ஸோ நவம்பரில் பூனேல சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால் என்னால் சில்லுன்னு ஃபீல் பண்ண முடியுது. ஸோ காலையில் ஒரு 6-6:15 இருக்கும். நம்ம இன்னும் முழுசாக விடியல. ஆனால் நம்ம பைக்கை பார்க்க போகிறோம். ஆன்லைன்லேயே பார்த்துட்டு இருந்த பைக்கை ஃப்ளஷ்ஷாக இங்கே நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 13 பைக்ஸ் இருக்குது. ஸோ இதில் நாம் எந்த பைக்கில் போக போகிறோம் அப்படின்னா இந்த பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ பூனேலேருந்து கோவா வரையும் இந்த பைக்கில் ரைட் பண்ண போகிறோம். குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. Day 1 பூனேலேருந்து கன்பத் புலே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். 351 கிலோமீட்டர்ஸுங்க. இதுக்காக எல்லா 13 ரைடர்ஸும் ரெடி ஆயாச்சு. என்னோட பைக்கும் செட்டப் பண்ணியாச்சு. இப்போது இந்த ரூட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரூட். ஏன்னா ராயல் என்ஃபீல்டு ரெகுலரான ரூட் எடுக்காமல் ஆஃப் ரோட் பண்ணுற மாதிரி ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரியெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்காக பிரத்யேகமாக அவங்க ரூட் மேப் கொடுத்தாங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் மேப்பில் அந்த ரூட்டை போட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்பப்போ மொபைல் ஃபோனை எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த வேலை. ஆனால் இப்போது இந்த கன்சோலில் கூகுள் மேப் டைரெக்டாக இங்கே டிஸ்பிளே ஆகிறதுனால நம்ம ஈஸியாக மேப்பை பார்த்து போக முடியும். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் பாங்க. ராயல் என்ஃபீல்டு நாங்கள் ரைட் பண்ண போகிற எல்லாருக்கும் ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரூட் மேப் லிங்க்கு. அதை ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இதோட ரூட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் பூனேயில். ஸோ 2 ஸ்டாப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப் பாயிண்ட் முடிஞ்ச அப்புறமா நேராக கன்பத் புலே போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபோன் லாக் ஆகிடுது. ஃபோன் லாக் ஆன உடனே டேஷ்போர்டில் மேப் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் போக போகிறோம் அப்படிங்கிறத மேப்லேயே அழகாக தெரியுது. இது இந்த விஷயம் உண்மையிலே ரைடர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அந்த வேலை ரூட்டை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரைட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் கியர் அப் பண்ணிட்டாங்க. நானும் கியர் அப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. கண்டிப்பாக புது ஹிமாலயனை ஒரு ரிவ்யூக்காக எடுத்துகிட்டு போனால் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ஓட்ட முடியும். ஆனால் ஒரு லாங் ரைடு பண்ணியே நம்ம இந்த வண்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட முடியும். அப்படிங்கிறதுனால இது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா இருந்தது. ஃபஸ்ட்டு டே 355 கிலோமீட்டர் போக போகிறோம். பூனேலேருந்து சிப்லூன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தவாசல் ஃபெரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி, கடைசியாக கன்பத் புலே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம போய் ரீச் ஆக போகிறோம். வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாமே மலை பிரதேசம் தான். ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்பன் பென்ஸாக இருக்கும். அடுத்த ஒரு 5 கிலோமீட்டர் டவுன் ஹில்லாக இருக்கும். பெரிய பிரிட்ஜில் கிராஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்ரி 5 to 10 கிலோமீட்டர்ஸ் லேண்ட்ஸ்கேப் மாறிட்டே இருக்கும். ரோட்ஸ் எல்லாமே காட் ரோடு தான், சின்ன ரோடு தான். ஸோ பூனேலேருந்து கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணி வந்தாச்சு. ஹைவேல ரொம்ப ஸ்மூத்தாக 120 to 140 கிலோமீட்டர்ஸ்லாம் ரைட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காட் செக்ஷன் வந்தது. அந்த காட் செக்ஷனை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது இந்த பைக்கில். இப்போ ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு சின்ன பிட் ஸ்டாப். இந்த பிட் ஸ்டாப் முடிஞ்ச உடனே இப்போ கம்ப்ளீட்டாக ஹைவே இல்லாமல் ஒரு 2 லேன் ஹைவேக்கு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் போகிறப்ப சின்ன சின்ன பிட் ஸ்டாப் கண்டிப்பாக முக்கியங்க. அந்த பிட் ஸ்டாப் தான் நம்மளை இன்னும் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரைட் பண்ணுவாங்க. சில பேர் பிட் ஸ்டாப்பை எடுப்பாங்க, சில பேர் பிட் ஸ்டாப் எடுப்பாங்க, சில பேர் பிட் ஸ்டாப்பை எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ரைடரும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க. ஆனால் குரூப் ரைட் அப்படின்னு வர்றப்ப கண்டிப்பாக பிட் ஸ்டாப் தேவை. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாரையும் கவனிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாரும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நானும் ரெடி ஆகிட்டேன். அண்ட் இப்போ ரைடிங் கியரை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அடுத்து இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போயிட்டு இன்னொரு பிட் ஸ்டாப் நடக்கும். ஸோ அங்கே பார்ப்போம்.
இந்த பைக்கோட மேக்ஸிமம் டார்க்கையும் பவரையும் வந்து நம்ம ஈஸியாக இந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, இது வந்து ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால ரோட்ஸ் நல்லா இல்லாத இடத்துலையும் வந்து இதை டேக்கிள் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த ரைடில் பார்த்துட முடியும். ஸோ நான் ஓட்டினது வந்து 825 mm உள்ள சீட் ஹைட் தான் நான் வந்து ஓட்டினேன். ரியர் டயரோட வித்து வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால கார்னர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, கார்னரில் எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த பைக்கோட வெயிட் வந்து 196 kg. ரைட் பண்ண உடனே அதோட தெரியல. ஆனால் எங்கேயாவது வண்டியை நிறுத்திட்டு பின்னாடி முன்னாடி தள்ளணும், இல்லை வந்து யூ டர்ன் எடுக்கணும் போது தான் இதோட வெயிட் தெரியுது ஒழிய வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆகிட்டா இதோட வெயிட் சுத்தமாக தெரியல. இந்த வண்டியில் ரொம்ப ஹைலைட்டிங்காக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சஸ்பென்ஷன். எந்த மாதிரியான ரோடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குழியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கடந்து போகுது. ஸோ காலையிலே ஆரம்பித்த ரைடு கிட்டத்தட்ட 325 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். எல்லாமே காட் செக்ஷன் தான். யூஸ்வலாக போகிற ரூட்டை போகாமல் டிஃப்ரெண்ட்டான ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க ராயல் என்ஃபீல்ட். ஸோ இந்த புது இமாலயனை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லா ரோட்ஸுமே வந்து ரொம்ப அட்டகாசமான ரோட்ஸாக இருந்தது. இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் இப்போ வந்து சஸ்பென்ஷன். இன்னும் போக போக நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம். சரி, இன்னைக்கு டே 1 இடம் போய் ரீச் ஆகிட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகலை. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக் வாட்டர் வந்துருச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு ஃபெரியில் ஏறி வந்து நம்ம அக்கறைக்கு போகணுமா. ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபெரி வந்து நின்றுச்சு. இந்த ஃபெரியில் ஏறி தான் நம்ம அந்த பக்கம் போகிறோம். அந்த பக்கம் போன அப்புறமா ஒரு 22 கிலோமீட்டர்ஸில் நம்ம தங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. ஸோ இதோட டே 1 முடியுது. ஸோ டே 1 பூனேலேருந்து கன்பத் புலே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போக இருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு இப்போது ஃபெரியில் போக போகிறோம். ஸோ இங்கே இந்த கோவா சைடு, இந்த கோவா இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் தான். அது காரணம் என்னன்னா, இங்கே வந்து பேக் வாட்டர்ஸ் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகிறதுக்கு ரொம்ப சுற்றிக்கிட்டு போக வேண்டியது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃபெரியில் வந்து ஈஸியாக வந்து பைக்கு, காரு, மக்கள் எல்லாருமே வந்து போகுவாங்க. ஸோ அதுக்காக இங்கே நிறைய ஃபெரி சர்வீசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெரி சர்வீசஸில் தான் இங்கே நாங்கள் போக போகிறோம். இந்த இடம் பேர் வந்து தவாசல் ஃபெரி போட் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடை தாண்டி தாங்க நீங்கள் வரணும். ரோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோடாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் ஒரே ஒரு கார் தான் போக முடியும். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு சீனரியாக இருந்தது. அந்த சீனரியில் தான் வந்து ஓட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒரு ரைடாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த சீனரிஸ் எல்லாம் வந்து அந்த சன்செட் ஆகிற டைமில் பார்க்குறப்ப அட்டகாசமாக இருந்தது. இப்போது நாம் இருக்கிற இடத்துல அந்த ஃபெரி கிளம்புற இடத்துல வந்து சன்செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அற்புதமான சன்செட் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லைங்களா. அதாவது மாலை நேரம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயங்க. ரைட் பண்ணும்போது, அதுவும் ஒரு ஃபுல் டே ரைட் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எப்படின்னா, சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சன்செட் ஆகும்போது நம்ம இடத்துக்கு போய் சேருவோம். காலையில் சூரியன் உதிக்கிறதையும் பார்க்க முடியும், மறையிறதையும் பார்க்க முடியும் அந்த ரைடில். மொத்தமாக ஒரு நாள் ஃபுல்லாக ரைட் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த சுகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அட்டகாசமான சுகம். இன்னைக்கு இந்த ராயல் என்ஃபீல்டோட மோட்டோபைஸ் ரைடில் அதை வந்து அனுபவிக்க முடிஞ்சது. ஒரு அழகான சன்செட், அப்படியே அந்த சன் வந்து ஒரு மலைக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பேக் வாட்டரில் வந்து சூப்பரான ஒரு தண்ணி. நம்ம கூட அந்த வீடியோகிராஃபர் வந்து அந்த காரில் ஏறிக்கிட்டாரு. ஸோ எல்லாத்தையும், காரு, வேனு எல்லாரையும் வந்து அந்த ஃபெரியில் ஏறி அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டோம். அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் கன்பத் புலே வந்துருச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் ஸ்டே ஆகிட்டோம். இதுதான் டே 1ஓட சம்மரி. டே 2 வந்து 255 கிலோமீட்டரு. காலையிலே ஒரு 7:30-8 மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். காட் செக்ஷன்லேயும் சரி, ரொம்ப மோசமான ரோட்லேயும் சரி, ரொம்ப ஈஸியாக என்னால் வந்து இந்த வண்டியை ஓட்ட முடிஞ்சுது. ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். உண்மையிலே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் இந்த வண்டியில். கேடிஎம் அட்வென்ச்சர் ஓட்டியிருக்கோம், எக்ஸ்பல்ஸ் ஓட்டியிருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு மைனஸ் இருக்கும். கேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா கியரை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைட்டாக ஒரு 60 கிலோமீட்டருக்கு கீழே வந்தாவே மறுபடியும் ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியருக்கு வரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து நான் காட் செக்ஷனில் போகிறப்ப 3rd கியர் 4th கியர்லேயே வந்து என்னால் ஈஸியாக 4th கியர் 5th கியர்லேயே, 3rd கியர் கூட இல்லை, 4th 5thலேயே என்னால் ஈஸியாக வந்து டவுன் கியர் பண்ணி 6th போயிட்டே இருப்பேன். கொஞ்சம் எதாவது ஸ்லோ ஆகுதுன்னா 5th வருவேன், மறுபடியும் அப்படியே 5th போய்ப்பேன். ரொம்ப ஸ்லோ ஆகிறேன், ஒரு 40 தான் வரேன் அப்படின்னா அப்போ தான் 4th கியருக்கே வருவேன்.
ஸோ இந்த மாதிரி ஈஸியாக என்னால் வந்து டாப் கியர்லேயே வந்து எல்லா காட் செக்ஷனையும் கர்வ்ஸையும் என்னால் எடுக்க முடிஞ்சுது. செகண்ட் டே வந்து ஃபுல்லாகவே ஒரு ரைட்லேயே முடிஞ்சுது. ப்ளஸ் செகண்ட் டேவோட அந்த ரத்னகிரியிலேருந்து அந்த கொன்கஷ்வர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ரூட் வந்து ரொம்ப சீனிக்காக இருந்தது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கடல், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக மலை, அந்த மலை மேலேயே ஓட்டிகிட்டு வர்ற மாதிரி நிறைய ரூட் அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த நம்ம வெஸ்டர்ன் காட்ஸை என்ஜாய் பண்ணணும், அந்த வியூவெல்லாம் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணணும்னா கோவா பூனே ரூட் வந்து எடுத்தீங்க அப்படின்னா வந்து உண்மையிலே வெஸ்டர்ன் காட்ஸோடைய அந்த அழகு, அந்த கடலையும் அந்த மலையும் பக்கத்துலேயே இருக்கிறத வந்து சூப்பராக ரசிக்க முடியும்.